வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த டிவியோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப், இன்ஸ்டாலேஷன், ரிவ்யூ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ எதுக்காக நான் புதுசாக திடீர்னு டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி நல்லா ஓடிட்டு இருந்த அந்த எல்ஜி டிவி வந்து இப்போ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதில் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் வந்து வருது. ஒரு வாரமாக வந்து அந்த டிவி வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகி இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே மோசமாயிருச்சு. அந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ஓடி இருக்கு. நல்ல பிராண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்இடி டிவியோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. அது 5 இயர்ஸ் வந்திருக்கு, அது ஓகே தான். பட் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த டிவி நல்லா இருந்தனால நம்ம வந்து எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த டிவி வந்து நான் என்னோட அம்மாக்காக நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து யூடியூபு, சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃபோனில் தான் கஷ்டப்பட்டு சின்ன ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரி ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுத்தா அவங்க வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் டிவிலே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து சேலில் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்துச்சு இல்லையா, அந்த இதில் தான் வந்து நான் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக உள்ள அன்பாக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று காலையில் வந்து ஒரு 7 o'clock வந்து இந்த ஆர்டரை போட்டேன். இன்றைக்கி வந்து 4 PM வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அமேசானில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து அவங்களே வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ இது வந்து லார்ஜ் அப்ளையன்ஸுங்கிறனால நம்மக்கிட்ட நார்மலாக வந்து தந்துட்டு போக மாட்டாங்க. அவங்களே நம்ம கண்ணு முன்னாடி பிரித்து பார்த்துக்கங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பிரித்து பார்த்து எதாவது டேமேஜ், எதாவது கிராக் அப்படி எதாவது இருக்குது அப்படின்னா அவங்ககிட்டே வந்து திருப்பி நம்ம கொடுத்து விட்டுடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து அவங்க முன்னாடி வந்து நான் பிரித்து பார்த்துட்டேன். ஸோ எதுவும் ஆன் எதுவும் நான் பண்ணி பார்க்கல. ஏன்னா அது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம செட்டப் எல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ உள்ள என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டிவியோட ஸ்டாண்ட் இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 32 inches வந்து ரொம்பவே சின்ன ஸ்டாண்டாக தான் தெரியுது. ஏன்னா ஒரு 15 inch மானிட்டருக்கு கூட ஒரு நல்ல பெரிய சைஸ் ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. டிவிக்கு வர பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து இந்த எல்லா கம்பெனிக்காரங்களும் ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியல. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் தெரியுது, பட் சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பிராக்கெட். இது வந்து டிசிஎல் பிராண்ட்லேருந்து அவங்க ஓன் பிராண்ட்லேயே வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்ல விஷயம். லாஸ்ட் டைம் எல்ஜி டிவிக்கு வாங்கும்போது கூட அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பர்சன் வந்து அவங்களே ஒரு ஸ்டாண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சில பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் மவுண்ட்டுக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க பரவாயில்ல, இது கூடவே கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் ஸ்க்ரூஸு. இங்கே பாருங்கள், வால் ப்ளக்கு வச்சுருக்காங்க, பெரிய சைஸ் ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணணும். தென் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வருது. 1 2 3 3 ப்ராக்கெட்ஸ் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சின்ன யூசர் கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம மவுண்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து டேபிளில் வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம். இது வந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணட்டும். அவங்க தான் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணுவாங்க. நம்ம அவங்க வேலையும் சேர்த்து நம்ம பண்ண வேணாம். முக்கியமானது ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஆஸ் யூஷுவல், தென் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். முக்கியமானது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் வருது. நல்ல ஒரு பெரிய லென்த்தியான ரிமோட்டாக இருக்குது. இப்போலாம் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் வந்து ரொம்ப சின்னதாக தான் ரிமோட் கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா க்யூட்டாக தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடிக்கு ஓகே தான். ரிமோட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. வாவ், ரொம்ப மினிமமாக பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் நல்லா ரப்பரைஸ்டு பட்டன்ஸாக இருக்குது. பாருங்கள், ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி சவுண்டு நல்லா அழகாக கேட்கும். தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் பண்ணுற மாதிரி இல்லாமல் டக்குன்னு 1 கிளிக்லேயே வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக. அந்த ரிமோட்டுக்கு தேவையான பேட்ரிஸுமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நெப்போ பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவியோட ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் ஃபைனல் திங், இது வந்து இன்சைட் த பாக்ஸ் ஆக்சசரியில் வந்து இது மென்ஷனே பண்ணல வெப்சைட்டில். பட் லக்கிலி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவி சாக்கெட் இந்த மாதிரி இல்லை. ஏன்னா முன்னாடி ஓல்டர் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்சிஏ பின்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க டிவிக்கு பின்னாடியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.5 mm ஜாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம செட்டப் பாக்ஸு ஏதாவது ஆர்சிஏ பின் யூஸ் பண்ணி மாட்டுற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஃபைனலாக நம்ம டிவியை வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நல்லா ஸ்லிம்மாக பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வரக்கூடிய ஏரியா இது மட்டும் தான் கொஞ்சம் வந்து எலிவேட்டடாக கொஞ்சம் பெருசாக தெரியும். மற்ற ஏரியாலாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வரக்கூடிய ஏரியா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது.
பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. நான் கூட கம்மி ரேட்டுக்கு வாங்குறோம், ஏதாவது வந்து குவாலிட்டியில் ஏதாவது வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் குவாலிட்டி எந்த இஷ்யூமே பண்ணல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து 4 வால் மவுண்டிங்கான ஸ்க்ரூஸ் இருக்குது. அதுவுமே வந்து உள்ளே வந்து மெட்டல் த்ரெட்ஸோடு இருக்குது. சில லோக்கல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் த்ரெட் கொடுத்துருப்பாங்க, அது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. இதில் என்னென்ன போர்ட்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இதுதான் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிவியில் யூஸ்வலாக வந்து முன்னாடி இல்லைனா கீழே எங்கேயாவது கொடுப்பாங்க, இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து இதை சுவிட்ச் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி கொடுத்துருக்காங்க போல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு, இது வந்து நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒய்ஃபையுமே இருக்குது, அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேபிள், பழைய கேபிள் ஆண்டனா அந்த மாதிரி மாட்டிருக்கு. இப்போ யாரும் இந்த போர்ட் யூஸ் பண்ணுறது இல்லை பெரும்பாலும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட்டு, 2 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஏவி போர்ட்டு. நான் ஒரு கேபிள் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி RCA பின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து. தென் ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஒரு 2 பின் கார்டு வச்சு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பழைய எல்ஜி டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வோல்ட் வந்து அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் வந்து இங்கே பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டேரெக்டாக நம்ம கரண்ட்டில் வந்து அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, ஒரு 3.5 kgs அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக இந்த பிராண்ட் வந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்ஜி டிவி வந்து ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு வந்து ஸ்க்ரீன் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பக்கம் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து சேல் போயிட்டு இருந்துச்சு. 8000 9000க்கே வந்து புது டிவியே வந்து கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதெல்லாம் பார்த்து தான் சரி நம்ம ஒரு புது டிவியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துச்சு. அதில் ஃபைனலைஸ் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்ச பிராண்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொட்டாக்குன்னு ஒரு டிவி பிராண்ட் வந்துச்சு. கொட்டாக் பிராண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். 140 இயர்ஸாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது அந்த ஃபோட்டோ, ஃபிலிம்மு, கேமரா அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தே போட்டுட்டு இருந்த ஒரு கம்பெனி தான். அவங்க வந்து டிவி போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதை பற்றி ஒரு 2-3 டேஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அதுக்குன்னு வந்து ஹையர் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 11,700 ருபீஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது வாங்க முடியல. அந்த 9000 கேட்டகரி விட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 11,000க்கு வந்து ஒரு 3 பிராண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து TCL இந்த பிராண்டு, இன்னொன்று வந்து ஏசர், அதுக்கப்புறமா ரெட்மி. இந்த 3 தான் வந்து சாய்ஸாக இருந்துச்சு. இந்த 3ல் எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி சாம்சங்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா TCL தான் வந்து நல்ல பிராண்டு, நல்லா ரிலையபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட அங்கிளுமே ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து 2 டிவி வந்து வாங்கியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால எல்ஜி ஆல்ரெடி ஃபால்ட் ஆயிடுச்சு, திரும்ப எல்ஜிக்கு போகிற ஐடியா இல்லை. எல்ஜி சாம்சங் அந்த இது வேண்டாம், கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ரெட்மி போகலான்னு பார்த்தோன்னா ரெட்மி எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. ரெட்மி தான் எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். அதில் வந்து 1 இயர் தான் வாரண்டி தராங்க. அப்புறம் இந்த வால் மவுண்ட் ப்ராக்கெட் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இவங்க வந்து வால் மவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. வேறு எந்த கம்பெனியும் வந்து 2 இயர்ஸ் தர்றதில்ல. எவ்வளோ தான் எல்ஜி, சாம்சங், சோனி எது வாங்கினாலும் எல்லாம் 1 இயர் தான் தராங்க. 2 இயர்ஸ் வந்து யாருமே தர்றதில்ல. சரி, TCL எல்லாத்துலேயும் வந்து 2 இயர்ஸ் தராங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக நான் வந்து இதை வாங்கியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவியில் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டை மாட்டிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டேபிள் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த டேபிளோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி இந்த டிவியை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவி கூட வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மெட்டீரியலாக இருக்கும், ஸ்க்ரீனுக்கு வந்து சேஃபு. ஸோ இந்த மாதிரி எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோடைய ஸ்டாண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் டேபிளோட எட்ஜில் இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். டிவியை உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா இந்த லெக்கை வந்து உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து இந்த மாதிரி 2 சைடு வந்து இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி இதை வைக்கணும். இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே மேட்ச் பண்ண மாதிரி நம்ம திருப்பி வைக்கணும். இங்கே வந்து ஆரோ போட்டிருக்கு, டிவியோட ஃப்ரண்ட் சைடை பார்த்து இந்த ஆரோ வைக்கணும். அப்புறம் இந்த ஹோல்ஸை பார்த்து நம்ம வந்து திருப்பி வைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய பொசிஷன். இதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்க்ரூஸை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவியோட 2 சைட் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாட்டியாச்சு. நல்லா ஸ்டடியாக நல்லா நிற்கிது. எந்த ஷேக்கிங் எதுவுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து பேட்டரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ரிமோட்டுடைய பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி வந்து புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கவர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து அவங்களே வந்து 2 AAA சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிவியை எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவியை வந்து சூப்பராக நிற்க வச்சாச்சு. இந்த டேபிளே வந்து நல்லா நிற்கிது. ஸோ வந்து ஆன் பண்ணோடனே பவர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்னதாக அழகாக ஒயிட் கலர் எல்இடி லைட்டு டிசிஎல் கீழே அழகாக எரியுது. அதில் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம வந்து ப்ரெஸ் எதுவும் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎல் பிராண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக ஒரு ஒயிட் கலர் எல்இடி லைட் அழகாக இருக்குது. இதில் வந்து பட்டன் எதுவும் கிடையாது, நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது. பட்டன் வந்து பின்னாடி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். வாவ், டிசிஎல் பிராண்ட் அப்படியே வருது. வாவ், ரொம்ப சூப்பராக வந்து ஆண்ட்ராய்டு வந்து லோட் ஆகுது. ஏன்னா அது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பேஸ்டாக இருக்கனால நம்ம ஃபோன் வந்து ஆன் பண்ணால் எப்படி ஓஎஸ்லாம் பூட் ஆகுமோ அதே அளவுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஎஸ் அப்போ தான் பூட் ஆகி அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டைம் கொடுக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. இது வந்து நம்மக்கிட்ட லாங்குவேஜ் வந்து கேட்குது. நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுக்கணும்னா நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே நிற்கிது. இதில் வந்து இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதுதான் சென்டர் பட்டன் தான் வந்து ஓகேக்கான பட்டனு. இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து செலக்ட் ஆயிருச்சு. இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கோம். அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா, அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாமே வந்து இது கூட சிங்க் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டெப் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஸ்கிப்பு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒய்ஃபை தேவை. இதான் நம்மளுடைய ஒய்ஃபை நேமு. நம்ம வந்து ஒய்ஃபை கொடுத்துக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து இங்கே ஒரு கீபேட் மாதிரி இங்கே வந்துடுது. இது யூஸ் பண்ணி நேரோ கீஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி டு இன்டர்நெட். இனி வந்து அப்டேட்ஸு, ஆப்ஸு இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்டேட்ஸ் எல்லாம் நல்லபடியாக செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோனில் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய ஆண்ட்ராய்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து சும்மாவே வந்து டிவி வந்து நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ கூகுளுடைய சர்வீசஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் வந்து லொக்கேஷன் சர்வீஸ் உங்களுக்கு வேணுமா, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம வந்து இந்த ரிமோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே தான் மைக் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு படத்தோடைய சாங் வந்து ப்ளே பண்ணு, வெதர் என்ன அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை கேட்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு வந்து பேர் வைக்கணும். இது வந்து லிவிங் ரூம் டிவியா இல்லை பெட்ரூம் டிவியா இந்த மாதிரி சொல்லி சில நேம் சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே நம்ம வந்து கஸ்டம் நேம் வந்து நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து டிசிஎல் ஸ்மார்ட் டிவிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். டிசிஎல் ஸ்மார்ட் டிவி வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ரன் ஆகுது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு மாதிரி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். நம்ம ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே வரும். நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து எந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம டிவி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம வீட்லையா இல்லை நம்ம ஷாப்பு ஆஃபீஸில் அப்படிங்க யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிருக்கு. நமக்கு ஹோம் தான், டெஃபினெட்லி ஹோம் கொடுத்துக்கலாம். கண்ட்ரி வந்து கேட்குது, நம்ம எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்தியா. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸு. உங்கள் வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது எப்பவுமே வந்து அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ டிவி எப்போல்லாம் வந்து நெட்டில் கனெக்ட் ஆகிருக்குதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா வச்சு ஹாட்ஸ்பாட் வச்சு தான் பண்ணுறீங்க, லிமிட்டட் டேட்டா இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்படும் போது வாய்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராட்பேண்ட் தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, நான் வந்து அலோவ் கொடுக்குறேன். இப்போ வந்து ரிமோட்டை பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் இந்த ரிமோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் எதுக்காக இந்த பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரி வந்து பண்ணலாம். ஹோம் பட்டன் அண்ட் ஓகே பட்டன் வந்து சேம் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் 3 feet டிஸ்டன்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் டிவி பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நான் சேர் போட்டு உட்காந்துருக்கிறேன். ஸோ ஹோம் அண்ட் ஓகே பட்டன் இதுதான் வந்து ஹோமு, இது வந்து ஓகே பட்டன். ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ணலாம். வாவ், பேர் யோர் ரிமோட், யோர் டிவி அண்ட் ரிமோட் ஆர் நவ் பேர். இப்போ வந்து பேர் ஆயிடுச்சாமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உடைய ஸ்க்ரீன். ஸோ என்னெல்லாம் ஆப்ஸ் இருக்குது, ப்ரீ டிஃபைன் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, டிசிஎல் சேனல்னு ஒரு ஆப் இருக்குது, தென் அமேசான் ப்ரைம் இருக்குது, தென் யூடியூப் இருக்குது, கூகுள் ப்ளே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம புதுசாக வேணும்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிசிஎல் சேனல்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ஆப்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜி5 இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது போக நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஸ்மார்ட் டிவி வாங்குகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து யூடியூப்குள்ளே போகலாம். யூடியூப் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. யூடியூப்பில் நம்ம சேனல் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்.
ஓகே, இங்கே பாருங்கள் டைம் டிவின்னு டைப் பண்ணோன்னே நம்ம சேனலும் வந்து வந்திருக்குது இங்கே. ஸோ இதை வந்து ப்ளே பண்ணலாம். இது வந்து நம்ம எங்கே போனது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலுடைய ஹோம் பேஜ். நம்ம சேனல் நேம் வந்திருக்கு. ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு ஷாப்புக்கு போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்திருக்கு 2 days ago போட்டது. வாவ்! இங்க பாருங்க 972 வியூஸ். பாருங்க 2 நாள் தாங்க ஆச்சு. ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 நாள்ல இவ்ளோ வியூஸ் நம்ம வந்ததுக்கு. நம்ம கம்பேர் டு மத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து வியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இது கண்டிப்பா உங்களால தான் வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஸ்மார்ட் டிவி தான். பட் இதனால நம்ம வந்து செட் டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம கேபிள் சேனல்ஸ் அது எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய சோர்ஸ் இன்புட் வந்து மாற்றணும். அதுக்கு தான் வந்து இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். இதில் தான் இருக்கிறோம். ஸோ டிவி வந்து போயிட்டீங்கன்னா வந்து கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 HDMI போர்ட்டு அப்புறம் AV போர்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது வந்து இங்கே வந்து ப்ளே ஆகும். ஸோ அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வீடியோஸு மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படம் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஓவராலாக எனக்கு குவாலிட்டி வந்து இந்த இது நல்லாவே ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு லோ பட்ஜெட்டில் அமேசானில் இந்த மாதிரி வாங்குறோமே எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ப்ராடக்ட் குவாலிட்டியில் எந்த இதுவுமே பண்ணலை. ரிமோட்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டிவியுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த 8000 9000 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தா வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் எனக்கே தெரிஞ்சுது. ஃபோட்டோவில் பார்க்குறக்கே தெரிஞ்சுது. பட் லக்கிலி நான் வந்து 11,000க்கு வந்து இது வாங்கியிருக்கேன். 10,990க்கு வாங்கியிருக்கேன். எத்தனை நாளைக்கு இதே ப்ரைஸ் இருக்கும்னு தெரியல. இப்போ தீபாவளி முடிஞ்சுது அப்படின்னா இதே வந்து 13,000 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சேல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சேல் போடுவாங்க கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு. அது மாதிரி இதே ப்ரைஸுக்கு வந்து வாங்கணும்னா நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. தென் மறக்காம டைம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.